கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் மெல்வின். நாங்கள் சமயபுரம் பகுதியில் உள்ள பொர்த்தாக்குடிங்கிற ஊர்லேருந்து வரோம். கடந்த 12ஆம் தேதி எனக்கு வயிறு இந்த 2 சைடுமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு தெரியல எங்களுக்கு. அதனால் அன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணி போல் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டார். 10 நாள் கழித்து டெஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க. இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நேற்று நாங்கள் டெஸ்ட்டுக்கு போனோம். அதுக்கு முந்தின நாள் பாஸ்டர்கிட்ட காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் எடுத்தோன்னே என்ன சொன்னார்னா, உனக்கு சரியாயிடுச்சுப்பா, நீ போனவுடனே எதுவும் இல்லைன்னு தான் அங்கே சொல்லுவாங்க, உனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சுனாரு. அந்த நாங்கள் விசுவாசித்தோம். அன்றைக்கி நைட்டு ப்ரேயர் பண்ணோம். நேற்று காலையில் நாங்கள் போய் பிளட்டு கொடுத்துட்டு ரிசல்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் உனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் சரியாயிடுச்சுப்பா, எதுவுமே இல்லை உனக்கு, 9 நாள்லேயே உனக்கு சரியாயிடுச்சு. அதாவது இது ஒரு 30 டேஸ் 40 டேஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், உனக்கு 10 டேஸ்லேயே சரியாயிடுச்சு, இது ஒரு மிராக்கிள் தான் அப்படின்னு சொன்னாங்க. சுகம் கொடுத்த தேவனுக்கும் நன்றி, ஜெபித்த பாஸ்டருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜாய் ஜெஃபர்சன். கடந்த 17ஆம் தேதி எக்கால பண்டிகை அப்போ நான் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்தப்போ அந்த நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் 1 2 3ன்னு சொல்கிறப்ப க்ளோரி உங்கள் எல்லாத்து மேலேயும் வரும் அப்படின்னாரு. அப்போ நானும் நல்லா ஊக்கமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். இங்கே சர்ச்சில் அப்போ இருந்த எல்லா தலை மேலேயும் ஒரு அக்னி பந்து அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு, அப்படியே சொலண்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அவர் 1 2 3 அப்படியே இறங்கட்டும் சொன்ன உடனே எல்லோரும் அந்த அக்னி பந்து எல்லாத்து மேலேயும் ஒருத்தர் அதுக்கு எல்லா தலைக்கு மேலேயும் உழுவுது அந்த அக்னி பந்து. இதுதான் நான் பார்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வெரி குட் டெஸ்டிமனி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே நான். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதங்கள் செய்கிறவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். என் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் அளிப்பவர். ஓ நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை நன்றி 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 மகிமை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதனையின் நினைவு அலைகளை தடமின்றி அழித்தல். மனிதனுக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நியமிக்கப்பட்ட காலம் 120 ஆண்டுகள். ஆனால் 90ஆம் சங்கீதம் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம். மோசே அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது மனிதனுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் 70 ஆண்டு, பலத்தின் மிகுதியால் அது 80 இருக்கலாம் என்று எழுதினான். ஆகவே மக்கள்
பெரும்பாலும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 120 ஆண்டு மனிதன் வாழக்கூடும் என்பதை மறந்துவிட்டு, மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள், அதெல்லாம் சஞ்சலமான ஆண்டுகள் என்று சொல்லி அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். 60 வயதான உடனே யாருக்கும் ஃபோன் பேசினா அவங்க முதல்ல சொல்கிறது 62 வயசாச்சு பாஸ்டர். தே ஆர் கான்ஷியஸ். 25 வயசு இருக்கவங்க, பாஸ்டர் எனக்கு 25 வயசாக இருக்குன்னு இது வரைக்கும் சொன்னது கேட்டதே இல்லை. அவங்க வயசை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. ஆகவே ஏன் இந்த 120 ஆண்டு மோசே சொன்ன சங்கீதத்தில் சொன்னது வனாந்தரத்தில் பயணம் செய்த கானான் நாட்டுக்கு செல்ல முடியாது என்று அவிசுவாசத்தை நம்பின மக்களுக்கு குறிக்கப்பட்ட வயது 70. அந்த மோசேயின் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் நமக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் தான் 120 ஆண்டு. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், துயர சம்பவங்கள் நடைபெறும். நமக்கு நேசிக்கிற ஒரு ஆள் இறந்து போவாங்க குடும்பத்தில், அல்லது யாராவது நம்மளை காயப்படுத்துவாங்க, ஏதாவது ஒன்று தோல்வி அடைஞ்சிருக்கோம், நஷ்டம் அடைஞ்சிருக்கோம், எதையாவது தொலைச்சிருப்போம். These are all called traumatic experiences that is deposited in our hypothalamus and deposited in our lymph nodes as well as in cerebral cortex. நான் சொன்ன பிரசங்கத்தில் அக்கிரிணை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் குரல்களையும் ஒளியையும் ஒரு கேமரா போல பதிவு செய்கிறது. We see 2 cameras recording audio and video of my speech. ஆனால் நான் பேசுகிறத இந்த உத்திரம், இந்த சுவர் சுற்றி உள்ள எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது. அது மாத்திரம் ரெக்கார்ட் பண்ணல, என்னுடைய சரீரத்தில் உள்ள மூளையும் ரெக்கார்ட் பண்ணுது. மூளை என்பது ஒரு ஹார்ட் டிஸ்கை போல் இருக்குது, அன்லிமிட்டெட் ஹார்ட் டிஸ்க். உலகத்தில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு 512 GB டெராபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்கு கெப்பாசிட்டி நியமிக்கிறோம். ஆனால் பிரெயினுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து லிமிட்லெஸ் கெப்பாசிட்டி. நீங்கள் பேசுவது, சிந்திப்பது, மற்றவர்கள் சொல்லுவது, நீங்கள் கண்டது எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் பதிவாகுது, மூளையில் பதிவாகுது, செல்லில் பதிவாகுது, உங்களுடைய டிஎன்ஏயில் பதிவாகுது, எல்லாம் பதிவாகுது. எவ்ரிதிங் இஸ் a frequency. Yesterday I was speaking about the frequencies, my research on frequencies. ஆண்டவர் சொன்னார், சமீப காலத்து விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளை அறிந்து கொண்டு அந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் வசனத்தை படின்னு சொன்னார். உட்காந்து ஐ ரீட் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒரு வெப்சைட்டில் போய் என்னென்ன ரிசர்ச் பேப்பர் யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். அதனால் நான் பேசுகிறது விஞ்ஞானத்தோடு அடுத்தது, ஆனால் வசனத்தின் ஆதாரத்தோடு இணைந்தது. வாய்ஸ் பிரிண்ட். வாட் இஸ் வாய்ஸ் பிரிண்ட்? ஹவு டு இன்டர்பிரட் த வேர்ட் ஆஃப் காட் based on the voice print and frequency என்று பேசினேன். ஆகவே இந்த மைண்ட் ஹார்ட் டிஸ்க், நீங்கள் உலகத்தில் உள்ள ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இமெயில்ஸ் வந்துடும். அது மாத்திரமல்ல, அதில் பலவித ஆட்வேர், மால்வேர் போன்றவைகள் அதை நுழைஞ்சிரும், அந்த ஹார்ட் டிஸ்க்கு கிராஷ் ஆயிரும். அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது வந்து நம்முடைய பிரெயினில் பதிவாயிருது, செல்லில் பதிவாயிருது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், எஸ்பெஷலி அட்ரீனலின். அந்த அட்ரீனலின் அந்த கிளாண்டில் வந்து அதை நமக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கோபப்பட்டோம்னா அது அட்ரீனலின் ரத்தத்தில் கொட்டும். யார் மேலே கோபப்படுறோமோ அதோட நம்ம கோபப்பட்டால் நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். ஆகவே அந்த அட்ரீனலினில் வந்து கார்டிசோல் என்று சொல்லி ஒரு என்சைம் இருக்குது, கார்டிசோல். அந்த கார்டிசோல் என்சைம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய சரீரத்தில் எமர்ஜென்சி டைமில் ரத்தத்தில் கொட்டும். அந்த ரத்தத்தில் கார்டிசோல் கொட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து அசூர பலன் வரும். எனக்கு ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் பேர் ஆலன் பக்வால்டஸ். இஸ் அ லவர் ஆஃப் டாக்ஸ். நாய்களை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் என்ன செய்வாருன்னா, பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்களுக்கு ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு போர்டை, கதவை திறந்துட்டு உள்ளே போவார். நான் சொன்னேன், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு உள்ளே போகிறீங்க, என்னை ஒரு நாய் ஒன்றும் செய்யாது. ஏன்? அவர் அட்ரீனலினில் சுரக்காது, பயந்து. இப்போ அந்த நாய்க்கு தெரியும், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். எவன் அட்ரீனலின் சுரக்குதோ
அந்த நாய்க்கு தெரியும் இவன் நம்ம எதிரி, நம்ம அடிக்க தான் வரான், அதுதான் நாய்க்கு அடிக்க வரும். இவர் போன உடனே அந்த அல்சேஷன் வரும், அப்படி தூக்கி காலத்துக்கு சொல்கிற படம் தடவி கொடுப்பார், போயிடும். அதே நேரத்தில் நான் போனேன்னா கடித்து கொதறிடும். காரணம், போகும்போதே பயம், உள்ளே நுழைஞ்சோடனே கூட கொஞ்சம் பயம், நாயாக பார்த்தோன்னே அதிக பயம், அட்ரினல் சுரக்குது, அதுக்கு தெரியுது இவன் எதிரி, தாக்கு. அதுதான் நம்முடைய உடல் சுரப்பிகள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கை வேண்டாத ஃபைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணி, டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கை க்ளீனாக வச்சுருப்போம். ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்கை குப்பை தொட்டி. அதனால தான் நமக்கு 45 வயசு வந்த உடனேயே 65 வயசு மாறின்னு இருக்கும். 50 வயசில் 70 வயசுக்கு பலன் இல்லாமல் இப்போல்லாம் நடக்க முடியலைங்க, படி ஏற முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன் கஷ்டமாக இருக்குது? நீங்கள் ராத்திரி பூரான் கவலைப்பட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணினாலும் எப்படி இருக்கிறது அல்லவோ. பட் when you think about the Lord and read the word of God, you can have strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 காரியம், ஆண்டவர் நம்ம மன்னிச்சு நம்முடைய மைண்டை எரேஸ் பண்ணுறது, 2வது நம்மளையே நாம் மன்னிச்சு அதை எரேஸ் பண்ணுறது. இந்த 2 எரேஸ் பண்ணிட்டா நம்முடைய ஹார்ட் டிஸ்க் க்ளீன் ஆயிரும். என் ஹார்ட் டிஸ்க் க்ளீனாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பேசுகிறத க்ளீனாக கேட்க முடியுது. எந்த நேரத்தில் சோப்படுத்துவார், என்ன ஆலோசனை செல்லணும், இதெல்லாம் சொல்ல முடியுது. மெடிக்கல் சயின்ஸ்லேயே ஃபுல்லாக பேசிடக்கூடாது, அது வசனம் பேசணும். அதனால தான் இப்போ வசனத்துக்குள்ளே வரேன். தாவீதை எடுத்துக்குவோம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்னை கோபப்படுத்துது. அதை சொல்கிறேன், விரும்புகிறேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஈசாயின் மகனான தாவீதை குறித்து அவரை என் இதயத்திற்கு உகந்தவனாக காண்கிறேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான். ஹீ இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தேவன் தாவீதை பற்றி சொல்கிறார். தேவன் தாவீதை பற்றி இந்த சாட்சி சொன்ன உடனே நான் கேட்குறேன், ஆண்டவரே தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணான்னு? பத்சேபால யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது தப்பு பண்ணான். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு உரியாவை கொலை பண்ணான். இவ்வளவு பண்ண அநியாயம் பண்ணவனை இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை செய்வான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? நாங்கள் உலகத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா இவன் கைதின்னு தான் சொல்லுவோம். அவன் மனம் திரும்பினாலும் சரி, அபிஷேகம் பெற்றாலும் சரி, ஊழியம் செய்தாலும் கைதி தான். அது எங்கள் கண்ணோட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார். உதாரணம் சொல்கிறேன், இது கற்பனை கதை, பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்காதுங்க. தாவீது போகிற பரலோகத்துக்கு, ஆண்டவரே நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரம் அல்ல, உம்முடைய ஊழியக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய அவுட் ஹவுஸில் பரலோகத்தில் ஏதாவது ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தால் அந்த கூரை வீட்டில் என்னை வைங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும், பெரிய தப்பு, பரலோகத்துக்கு வரக்கூடாத தப்பு, அந்த மாதிரி பார்த்துட்டேன். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏய் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வா, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்றார். எடுத்துகிட்டு வந்து பிரட்டி பார்க்குறார். தாவீதுங்க பக்கத்தில் பார்த்தோன்னே ஒன்றுமே காணோம், பிளாங்காக இருக்குது. இவன் சொல்கிறான், நான் அந்த தப்பு பண்ணேன் இந்த தப்பு பண்ணேன்னு போய் பரலோகத்தில் ஆண்டவர் சொல்கிறான், அவர் ஒன்றுமே காணோம் அப்படின்றாரு. ஏன் ஆண்டவரை ஒன்றுமே காணோம், என்னாச்சு? உங்கள் ஏஞ்சல் எழுதுறதை மறந்துட்டானா? பேனாவில் இங்கு இல்லையா? உன்னை பற்றி இங்கே எழுதி வச்சிருக்குது, என் இருதயத்திற்கு ஏற்றவன் நான் சொன்னதை செய்வான். எப்படி வந்தது? God has erased. அவன் வந்து அழுறான், தான் செய்த தப்பை நினச்சி அழுறான். பத்சேபாளின் மகள் இறந்து போனான், மகன் இறந்து போயிட்டான், தண்டனை கிடைச்சிருச்சு. 51ஆம் சங்கீதத்தில் தான் செய்த தப்புக்கெல்லாம் அழுறான். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது. It is recorded in my cellular memory of the lymph nodes. It is recorded in my cells. It is recorded in my DNA.
உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் பல்க் எரேஸ் பண்ணி அவன் பாவத்தை மன்னிச்சிட்டார். உயிரோடு இருக்கும் நாட்களில் நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி செய்த தப்புக்கு அறிக்கையிட்டீங்கன்னா உங்களை எரேஸ் பண்ணிடுவார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டார். அவன் ராஜாவா 40 வருடம் அரசாட்சி செய்தான்னு பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய செல்லுலார் மெமரி இன்னைக்கு ஷிப் டைமில் எரேஸ் ஆக போகுது. உங்கள் மென்டல் ஹார்ட் டிஸ்க் க்ளீன் ஆக போகுது. ஐ வாண்ட் யூ டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய வாழ்க்கை திட்டம் என்ன, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாராவது ஜெபத்துக்கு வந்தால் எப்போ சோமாகும்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஒரு பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்ல தெரியணும். த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் மைட் ஷுட் பி ஃபில்லிங் யூ பியாண்ட் யுவர் காம்ப்ரிஹென்ஷன். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, நீங்கள் யோசிக்கிறீங்களா 10 வருஷத்துக்கு முந்தி யாராவது உங்களுக்கு விரோதமாக செய்தது? அதை எப்படி மறக்கணும் தெரியுமா? நீங்கள் ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி இப்படி வந்துட்டுருக்கோம். வந்த உடனே அடுத்த வினாடி அது போயிடும். புது தண்ணி. அதே மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் நினைக்கிறதில்லை, அவர் விட்டு விடுகிறார். கடந்து போன தண்ணி போல அதை மறந்துடணும். அதைத்தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்த பிறகு உங்களை நீங்களே மறக்கணும். யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்க? அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். உமது துயரை நீர் மறந்து போவீர். கடந்து போன வெள்ளம் போல அது மறக்கப்படும். கடந்து போன வெள்ளம் அது மறந்தது போல கடந்த சம்பவங்களை கடந்து போன வெள்ளம் போல மறக்கணும். மறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் உங்கள் பாவங்கள்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது என்ன நடக்குது? 2 வசனம் வாசிப்போம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ, மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரங்க? சொல்ல முடியாத தூரம். மேற்குலேருந்து புறப்பட்டா அப்படியே கிழக்குக்கு வந்துடலாம், அவ்வளோ தூரம். கர்த்தர் உன் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் மன்னிச்சு போடுறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களையெல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். தேவன் என்ன செய்தார்? நீங்க பாவத்தை மனம் திரும்பி அறிக்கையிட்ட உடனே பாவம் இப்படி உங்க கண்ணு முன்னாலேயே இருக்குது. தாவீது சொன்ன மாதிரி உங்க கண் முன்னால், எனக்கு கண் முன்னாலேயே என் பாவம் இருக்குது. ஆண்டவர் கண் முன்னாலேயே இருக்குது பாவம். நீ அறிக்கையிட்ட உடனே, தாவீது 51ஆம் சங்கீதத்தை சொன்ன உடனே அந்த பாவத்தை ஆண்டவர் எடுத்து அப்படி முதுகுக்கு பின்னால் போட்டார். முதுகு பின்னால் போட்டால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முதுகு பின்னால் போட்டார். அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பாவங்கள், கடந்த காலத்தில் செய்த தவறுகள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தவறுகள் எல்லாவற்றையும் யாம் கிப்பூர் நாளில் கொளுத்தி போடுகிற, மறந்து போடுகிற, நேசிக்காதவர்களை நேசிக்கிற ஒரு நாளாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுவீர்கள். யூ வில் பி யூஸ்ட் ஆஃப் த லார்ட். தி லார்ட் ஹஸ் டு ஸ்பீக் டு யூ. தேவன் உங்களோடு பேச வேண்டும், உங்களை பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை மறுபடியும் நம்ம யோசித்து நம்மளையே கெமிக்கல் இம்பேலன்ஸ் உண்டாக்கி வாழ்நாளை தீக்கிரையாக்கி கொள்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, அவன் திரும்ப செய்வான். திரும்ப அதே யோசனை. எனக்கு அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் காயப்படுத்திட்டான், இவன் என்னை திருடிட்டான், எங்கள் மாமா பண்ணிட்டாரு, எங்கள் மச்சான் பண்ணிட்டான். இதே ஞாபகம்.
அதில் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை குறைந்து கொண்டு போகிறது. உங்களால் தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை. உங்கள் ஆரோக்கியம் போய்விடுகிறது. உங்களுடைய மென்டல் ஹார்ட் இஸ் க்ளீன் ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் தானாக வரும். சிக்னஸ் வராது. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கர்த்தர் நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் விலக்கி போட்டார். முதுகுக்கு பின்னார் போட்டார். இன்னொரு வசனம் இருக்குது, சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டார். சமுத்திரம் பல மைல் ஆழம், தண்ணீருக்கு மேலே பார்க்க முடியாது, அதுக்குள்ளே கொண்டு போட்டார் அப்படின்னு. சரி, இன்னொரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அறிக்கை செய்தால் ஏசாயா 43:25 சொல்கிறது, நான், ஆம் நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்து அழிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம செய்தது தப்புனால தான் பிசாசு சொல்லுவான், டேய் நீ இந்த தப்பு செய்தியே, இப்போ 35 வருஷத்துக்கு முந்தி 70 ரூபா காணிக்க திருடுனீங்களா அப்படின்னு. ஆமாம் திருடுனேன். அவன் வந்து பிரசங்க மேடையில் ஏறணுன்னு தப்பு சொல்லுவான், குற்றம் சொல்லுவான், செய்தெல்லாம் சொல்லுவான். அப்போ பிரசங்கம் வைராக்கியமாக பண்ண முடியாது. யாராவது தரிசனம் பார்த்தீங்களா அக்கினிய? ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தேன்றான். ஏலி தாத்தா வந்து படுத்திருக்கார், தலைவர், பல்லாண்டு ஆலயத்தில் இருந்தவர். சாமியில் வந்து கேட்குறான், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா ஐயா? உன்னை நான் கூப்பிட போய் படுறேன், என்ன ராத்திரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். 2வது தடவை சாமி வேலே, ஐயா என்னமோ தெரில, தண்ணி கேட்குறாரா? ஐயா கூப்பிட்டீங்களா? டேய் சொன்னேன்ல போய் படு. 3வது நான் பேசலப்பா, ஆண்டவர் பேசுவா. கர்த்தாவே இதோ அடியேன், சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுனார். சில வேளையில் ஆவிக்குரிய தாத்தாவுக்கு சொல்ல மாட்டார், சின்ன பையனுக்கு சொல்லுவார். சின்ன பையன் சாட்சி சொன்னான். இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையின் தலைவர்களிடத்தில் போய் சபைக்கு எதிரியின் தலைவர்களிடத்தில் போய் கடிதம் வாங்கிட்டு, இந்த சபையில் போய் நான் சவுக்கு வச்சு எல்லாரையும் அடிக்க போகிறேன், பெர்மிஷன் தாங்க. உள்ளே நுழைஞ்சிடுவான். இங்கே பாஸ்டர் சினகாகில் பேசிட்டுப்பார், யோ இயேசு கிறிஸ்து கடவுள்லன்னு சொல்ல முடியாது, அடிப்பான். சபையை துன்பப்படுத்தினவன், பயங்கரமாக துன்பப்படுத்தினவன். அவனை புதிய ஏற்பாட்டில் 13 கடிதங்களை எழுத வைக்கிறார் ஆண்டவர். அனனியாட்ட சொல்கிறார், நீ போய் ஜெபம் பண்ணுப்பா அவனுக்கு அப்படின்றார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, திருச்சபையை துன்பப்படுத்தினவன், அந்த பயலுக்கா நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? யோசித்து தான் சொல்கிறீங்களா? தெளிவாக தான் சொல்கிறீங்களா? அந்த சவுலா வேற சவுலா? இவ்வளவும் கேட்டிருப்பான். போயா, அவனை ராஜாக்களுக்கு முன்னால் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். காரணம் ஏன்? பாவத்தெல்லாம் அறிக்கைப்படுறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு தமஸ்கு சாலையில் சொன்னோடனே, ஆண்டவரே இதுவரைக்கும் என் சித்தத்தை நான் செய்து வந்தேன், நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? டேன் பண்ணிட்டான் 180 degrees. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி செய்கிறேன் அப்படின்ட்டான். இவன் பிரசங்கம் பண்ண போன சமயத்தில் எல்லோரும் பயந்துருப்பாங்க, இந்த பையன் நம்மளை அடிக்க தான் வந்திருக்கான், அப்பாவி மாதிரி வந்து இடையில கலாட்டா பண்ணுவான். தமஸ்கு சாலை அனுபவத்துக்கு அப்புறம் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எவனும் கேட்கல. ஏன்? இவன் அடிக்க வந்திருக்கான்னு தப்பாக நினச்சிட்டாங்க. பழைய மனுஷாலில் நம்ம எல்லாம் மறக்க முடியாது. பவுலை சவுலாக பார்த்தாங்க. சவுலை பவுலாக பார்க்க தெரிஞ்சது ஆண்டவருக்கு தான். அவன் சொன்னார், இவன் ராஜாக்கு முன்னால் நிறுத்தி என்னை பற்றி மகிமைப்படுத்த போகிறம்பா அப்படின்னு சொன்னார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதில் கண்பதித்து பரிசு பெறும் எண்ணத்துடன் லக்கை நோக்கி ஓய்வின்றி ஓடுகின்றேன் அப்படின்றான். பந்தய பொருளை நோக்கி ஓய்வின்றி ஓடுறேன். கடந்ததெல்லாம் மறந்துட்டேன், நான் எரேஸ் பண்ணிட்டேன் என் மைண்டில். ஆண்டவர் எரேஸ் பண்ணிட்டார், சொல்லிட்டார் உன்னை பயன்படுத்துகிறேன்னார். தமஸ்குவில் நான் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேள்வி கேட்டு, நீ என்ன சபையை அடித்தவன், நீ வந்து பிரசங்கம் பண்ண வந்துட்டியா? இது என்ன சாத்தான உபதேசமா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே போயிட்டான். அரேபியாவில் போயிட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவர். 3 வருஷம் தங்கி
எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வல்லமையாக பவுல் ஊழியம் செய்தான். எவ்வளோ வல்லமையாக, எவ்வளோ பாடுபட்டான், எவ்வளோ வல்லமையாக செய்தான். அவன் என்ன சொல்கிறான்? பின்னானவைகளை மறந்து, திருச்சபைக்கு நான் செய்த விரோதத்தெல்லாம் பின்னானது எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்றான். யூ நீட் டு ஹாவ் eraser of your memory in the cellular level of your brain, in the lymph node level of your body, and every cell is regarded, and you have to forget, you have to be cleansed by the blood of Jesus. எல்லாரும் நினச்சிக்காங்க blood of Jesus நம்மளை பரலோகத்துக்கு தர டிக்கெட் கொடுத்து அனுப்பும், நுழைஞ்சிடலான்னு. அப்படி இல்லை. இங்கே வாழும்போதே வாழணும், சந்தோஷமாக வாழணும். நமக்காக வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக வாழணும். உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, கடந்த காலத்தின் தோல்வி சம்பவங்களையும் சோக சம்பவங்களையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் டிவி ஆடியன்ஸ்க்காக, திருச்சபையின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதனையின் நினைவுகளை தடமின்றி அழித்து போடுவீராக, ட்ரேஸ் இல்லாமல் அழித்து போடுவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கடந்த காலத்து சோகம், கடந்த காலத்து துயரம், கடந்த காலத்து வேதனை, மரணம், தோல்வி, இழப்பு எல்லாவற்றையும் மக்கள் மறப்பார்களாக. அவருடைய வாழ்க்கையில் புது பக்கத்தை திருப்புவீராக. அவர்கள் உமக்கு நண்பர்களாக இருக்கும்படி, சிநேகிதர்களாக இருக்கும்படி அவர்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய குரலை அவர்கள் கேட்க வேண்டும், உம்முடைய தரிசனத்தை அவர்கள் காண வேண்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ச்சி செய்து, எங்களை நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து, மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகளை, பதிவுகளை எரேஸ் பண்ணி, எங்கள் ஹார்ட் டிஸ்கை சுத்தமாக்கி, எங்கள் ஆண்டனாவை சரி பண்ணி, தேவ குரலை மாத்திரம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.